பிலிப்பைன்ஸில் நாங்கள் தங்கியிருந்த ரூம் கிட்டேயே வந்து அதாவது ரூம்லேருந்து பார்த்தாலே அந்த கடல் வந்து தெரியும். சரி ஓகே அப்படியே மார்னிங் வந்து ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம், அப்படியே வந்து சன்ரைஸும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் பார்க்க போன இடத்துல ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கூட. ஸோ அது என்னன்னு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்படியே சன்ரைஸ் பார்க்கலான்னு போனப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஃபிஷ்ஷு, அவ்வளோ ஃபிஷ்ஷு இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தா. ஆனால் இங்கே என்னென்னா அந்த வலை போட்டு பிடிக்கக்கூடாது போல், ஒன்லி அந்த தூண்டில் மட்டும்தான் போட்டு பிடிக்கணும் போல். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ மீன் பாருங்களேன். இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்படா இந்த மீனை எடுப்பாங்க, எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொக்கோ இல்லை நாரையோ அது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அது வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு, இவ்வளோ மீன் இருக்குது எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்கள் 5 days இருந்தப்போ இந்த குக்கு இங்கே இருந்தாது அப்படியே வந்துடும். அந்த ஒரு நாரை தான் இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங் சர்ப்ரைஸ் ஒரு டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ வேகமாக நான் வந்துட்டு ஷூ எல்லாம் கழட்டிட்டு அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டேன். போனோடனே லைட்டாக பயமாயிடுச்சு. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருந்த ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒன்று. ஸோ மற்ற ஐலாண்ட்லேருந்துலாம் இங்கே வந்து பார்க்க வருவாங்க. இதோட நேம் வந்து ஸ்ட்ரிங்ரே, தமிழில் வந்து திருக்கை மீன். நான் போகிறதுக்கு பயந்தனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு தண்ணிக்குள்ளே அப்படியே கை காட்டினா அதுக்கு தெரியும் போல் அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய அப்படியே சுற்றி நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னையும் வந்துட்டு போக சொன்னாங்க. நான் வந்துட்டு 1-2 இருக்கும் போது தான் போனேன். நானும் அதே மாதிரி கையை காமிச்சேன். ஆனால் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 5 days இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருந்துச்சு, சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு. காலையில் ஆனோனுமே வந்துட்டு நிறையா ஐலாண்ட்லேருந்துலாம் பார்க்க வருவாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த ஐலாண்டில் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று. ஸோ அதனால் மற்ற ஐலாண்ட்லேருந்துலாம் இதை வந்து பார்க்க வருவாங்க. காலையிலே வந்துட்டு மீனெல்லாம் கடற்கரை கிட்ட வந்து வர வச்சுருவாங்க. நாங்களும் டெய்லி நாங்கள் அங்கே இருந்தப்போ காலைல எழுந்துச்சு அதை போய் பார்க்க போயிடுவோம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக விளாண்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதோட வால் வந்து பாய்சனான ஒன்று, நம்ம எதுவுமே பண்ணாத வரை அது எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான், நம்மளை அந்த வால் வச்சு அடிச்சிச்சின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இதோட இன்னொன்று ஒன்று இருக்குது. அது வந்துட்டு நைட் டைம் தான் நான் பார்த்தேன். அதோட வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளியராக இல்லை, நான் மொபைல் பவுச்சுக்குள்ளே வச்சு எடுத்தேன், அதனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அது மாதிரியே ஒன்று பெருசாக பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பறவை மாதிரியே இருந்துச்சு கடலில். இது வந்து நைட்டில் தான் பார்த்தேன். ஸோ ஃபோனில் கிளியராக